வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோஸ் பீஸ் யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் பை டாக்டர் APJ அப்துல் கலாம். ஸோ அப்துல் கலாம் அவர்களோட ஒரு ஸ்பீச் தான் வந்து இந்த ப்ரோஸ் பீஸு. இது 55வது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அப்துல் கலாம் அவர்கள் வந்து பேசின ஸ்பீச் இதுதான். ஸோ இதோட ப்ரோஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிற எல்லா இந்த நாட்டுக்காக உழைச்ச எல்லாரையும் வந்து அக்னாலேஜ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் நம்ம டிஃபென்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவரோட கிராட்டிடியூடை சொல்லிக்கிறாரு. ஸோ டிஃபென்ஸில் இருக்கவங்களுக்கு அவங்க நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லி இவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் யாருக்கு நன்றி சொல்கிறாரு அப்படின்னா, அப்ரிஷியேட் பண்ணுறது ஃபார்மர்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறாரு, டீச்சர்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறாரு, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், அப்புறம் இந்த நாட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அவங்க தான் வந்து ப்ரைம் மூவர்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் அக்னாலேஜ் பண்ணிவிட்டு தன்னோட ஸ்பீச்சை வந்து இவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃப்ரீடம் மூமெண்ட்டை பற்றி ஃபர்ஸ்ட் இவர் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் பேரை வந்து இவர் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் வந்து இவர் கேட்டிருக்காரு. இவர் வந்து பிரசிடெண்ட்டாக ராஷ்டிரபதி பவனில் இருந்தப்போ அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை மீட் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவர் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் அவங்களோட ரத்தம் சதை எல்லாம் அவங்களோட எவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நமக்காக இந்த ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்க அப்படின்னா 1857 ஆரம்பித்து அபவுட் 90 இயர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த ஃப்ரீடம் வந்து அடைய முடிஞ்சுது. ஸோ இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் மூலிமா 2 விஷயங்கள் வந்து கலாம் சார் தெரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first aspect is that as a result of supreme sacrifice and dedicated and focused effort we got our independence அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பயங்கர சாக்ரிஃபைஸ் அண்ட் டெடிகேஷன், அதே மாதிரி எல்லாரும் ஒரே ஃபோக்கஸாக எஃபர்ட் போட்ட அந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது அப்படிங்கிறது தான் மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷன் ட்ரிவன் மூமெண்ட் மூலிமா நம்ம நிறையா லீடர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் யாருக்கிட்டெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு லீடர்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணதும் இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் தான் அப்படின்னு 2 ஆஸ்பெக்டில் இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டை வந்து பார்க்குறாரு. ஸோ நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விஷன் அப்படின்னு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விஷன். அது அட்டைன் பண்ணிருச்சு. 1947 வந்து அட்டைன் பண்ணிருச்சு. இந்தியாவோட செகண்ட் விஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது என்ன விஷன் அப்படின்னா, இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிறத வந்து டெவலப்டு நேஷனாக வந்து மாற்றணும். அதுதான் வந்து இப்போ நமக்கு எல்லாருக்கும் தேவையான செகண்ட் விஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து நம்ம எப்படி அட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா, இதை வந்து எல்லா ஏரியாஸ்லேயும் க்ரோத்தை ஒரே சமயத்தில் வந்து கொண்டு வரணும். அக்ரிகல்ச்சரில், எஜுகேஷனில், ஹெல்த் கேரில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியில், கம்யூனிகேஷனில், எல்லா ஏரியாஸ்லேயும் ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த டார்கெட் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஒரே மனசாக வந்து மக்கள் விடுதலைக்காக போராடினாங்களோ அதே மாதிரி ஒரே மனசா நம்ம இந்த செகண்ட் விஷனான டெவலப்டு நேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை வந்து அடையறதுக்காக நம்ம இந்தியன்ஸ் நம்ம எல்லாரும் நம்ம மைண்ட்ஸை வந்து ஒருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது இதான் இந்த இடத்துல. இந்த செகண்ட் விஷனை பற்றி பேசிட்டு அவர் நாட்டோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பற்றி பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ப்ராப்ளம் பற்றி சொல்கிறாரு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிஸ்பியூட்டை பற்றி பேசுகிறாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கண்டிப்பாக இந்தியாவோட ஒரு இன்டெக்ரல் பார்ட் தான். இது வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூ கிடையாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறாரு. அதே மாதிரி கிராஸ் பார்டர் டெரரிசம் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கலாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி இதான் வந்து அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது
ரெண்டாவது ப்ராப்ளமாக வந்து அவர் சொல்கிறது, இந்தியாவில் ரொம்ப வைடாக இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ராட் அண்ட் ஃப்ளட் ப்ராப்ளம். ஒன்று தண்ணி சுத்தமாக இல்லை, அப்படி இல்லைன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக ஃப்ளட்டாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அவர் 2 சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து நெட்வொர்க்கிங் ஆஃப் த ரிவர்ஸ். ஸோ எல்லா ரிவர்ஸையும் வந்து ஒன்று சேர்க்கறது மூலயமா எல்லா இடத்துலையும் வந்து இனஃப் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் எல்லா மக்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது அவரோட ஒரு கனவு. ஸோ அவரோட ஒரு சொல்யூஷன். ஸோ நெட்வொர்க்கிங் ஆஃப் ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ரெண்டாவது வந்து டீசாலினேஷன், நம்ம வந்து கடல் நீரை வந்து குடிநீராக்குற திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ டீசாலினேஷன் அப்படி இது ரெண்டும் தான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நெட்வொர்க்கிங் ஆஃப் த ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு பிளானிங் வேணும், லாங் டேர்ம் பிளானிங் வேணும். அதுக்கு நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஏன்னா இது வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றி முடிக்க கால அவகாசமும் நிறைய ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், லேபர் வேணும். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு டைமும் வேணும். ஸோ நெட்வொர்க்கிங் ஆஃப் ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் டாஸ்க். அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன், ஆனாலும் அது வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. டீசாலினேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் டேர்மில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூத் எல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறது மூலிமா, அவங்களோட இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா இந்த டீசாலினேஷனை நம்ம எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் இந்த ட்ராட் அண்ட் ஃப்ளட் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு இவர் கொடுக்குற சொல்யூஷன். இதுக்கப்புறம் யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி கலாம் வந்து பேசுகிறாரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெடிஷனும் ஹெரிட்டேஜும் வச்சுட்டு 3000 வருஷமாக இருந்திருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஊரில் இருக்கிற நாம் வந்து எவ்வளோ வந்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம ஒரே விஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். அது என்ன விஷன்னா, இந்தியா வந்து டெவலப்டு நேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் அடையிறதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, யாரை வந்து நம்ம ரோல் மாடல்ஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஃபைனலாக வந்து இவர் பேசுகிறாரு. யார் ரோல் மாடல் எடுக்கலாம்னா, நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸே வந்து நம்ம கண் முன்னாடி இருக்கிற ரோல் மாடல்ஸ். ஸோ அவங்கள பார்த்து யூத் ஆஃப் த நேஷன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மெயினாக மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர், அவங்க வந்து மெயினாக குட் ரோல் மாடல்ஸாக வந்து சில்ட்ரனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து ஒரு ப்ராப்ளமை பார்லிமெண்ட்டில் ரேஸ் பண்ணுறது மூலிமாவோ, ஒரு விஷனை பற்றி பேசுறது மூலிமாவோ, டிபேட் பண்ணுறது மூலிமா இந்த யூத் எல்லாருமே வந்து இன்ஸ்பயர் ஆகணும். அப்படியாப்பட்டவங்களாக இருக்கணும் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஒரு எடுத்துக்கணும், உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன மாதிரி உறுதிமொழி அப்படின்னா, நம்ம செகண்ட் விஷனான இந்தியா டெவலப்டு நேஷன் ஆகிறதுக்குரிய உழைப்பை வந்து நம்ம ஒரே ஃபோக்கஸாக வந்து போடுவோம் அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து எந்த ஒரு இண்டிவிஜுவலை தாண்டி, ஒரு பார்ட்டியை தாண்டி, ஒரு ஆர்கனைசேஷனை தாண்டி, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த ஒரே ஃபோக்கஸை மனசில் வச்சுட்டு, எப்படி நம்ம ஃப்ரீடம்காக நம்ம ஃப்ரீடம் மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருந்து நம்ம ட்ராவல் பண்ணோமோ, அதே மாதிரி இந்த டெவலப்டு நேஷன் அப்படிங்கிற இந்த குறிக்கோளை நோக்கி நம்ம எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீச் வந்து முடிக்கிறாரு. இது பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்பீச்சு. இந்த யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் ப்ரோஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.